வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மிஷின்லேயே நம்ம வந்து இந்த ஹூக்ஸ் பட்டியை ரெடி பண்ணி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நார்மலாக ஒரு ப்ளவுஸை நம்ம ஈஸியாக தைச்சிடலாம், லைக் ஒரு 20-25 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம். பட் இங்கே ப்ராப்ளமே வந்து அங்கே ஹூக் கட்டுறதும் கழுத்தில் வந்து அந்த ஹெம்லைன் பண்ணுறது மட்டும்தான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறது நான் காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ அடுத்த வீடியோவில் ஹெம்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு 2 இன்ச் பட்டி பீஸை வந்து துணியோட ப்ரிட்டி சைடில் வச்சு அடித்து அந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு 2 இன்ச் பீஸை வந்து 1/2 இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடித்த பீஸ்க்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு இதை நம்ம வைக்கிறோம். ஸோ வச்சு இப்போ எப்படி தைக்கணுன்னா, இங்கே எங்கெல்லாம் ஹூக்ஸ் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக 5 ஹூக் வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது தாராளமாக 7லேருந்து 8 ஹூக் கூட வச்சுக்கலாம். இன்னும் நல்லா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஏன்னா இது லூப்பும் நம்ம மிஷின்லேயே பண்ண போகிறோம், ஹூக்ஸும் மிஷின்லேயே பண்ண போகிறோம். ஸோ எத்தனை ஹூக் வைக்கிறீங்கன்றது கணக்கே நீங்கள் பார்க்காம ஹூக்ஸ் வைக்கலாம். இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் பேக் ஸ்டிச், ஒரு 4-5 பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க. கையில் மேனுவலாகவே ஊசியை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளிட்டு திரும்பி பேக் ஸ்டிச். அந்த 1/4 இன்ச் வழியாக தான் ஹூக்ஸ் நமக்கு வரப்போகுது. இப்போது இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம். ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் ஒரு 4-5 வாட்டி பேக் ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணிவிடுங்க. கையிலே மேனுவலாக 1/4 இன்ச் தள்ளி ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி பேக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடப்பட்ட அந்த 1/4 இன்ச் கேப்பில் தான் இப்போ நம்ம ஹூக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக இந்த ஹூக்கு தைக்க ஒரு 10லேருந்து 15 ரூபா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஹூக்கு, லூப்பு அண்ட் நெக்லைன் தைக்கிறதுக்காகவும். இது வந்து ஒரு ஏரியாவில் மாறும். சில ஏரியாவில் வந்து ஹூக்கு லூப்பு தைக்க மட்டும் 10 ரூபாவும், நெக்லைன் ஃபினிஷ் பண்ண இன்னொரு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ளவுஸ் எப்படி அவங்கவுங்க ஏரியா ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறுமோ அதே மாதிரி ஹூக் அண்ட் லூப்பும் மாறும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ நான் ஹூக் எடுத்துக்கிறேன். நம்ம 2ஆவதாக தைச்சோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அதுக்குள்ளே இதை நான் ஜென்டிலாக இப்படி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ப்ளவுஸ் ப்ரைஸும் அதே மாதிரி தான். உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைஸுன்றதை விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இமேஜின் நீங்கள் வந்து ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அப்போ அது பக்கத்தில் இருக்க கடைகளில் ப்ளவுஸ் வந்து ஒரு 2x2 ஒரு நார்மல் காட்டன் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங் 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 300 ரூபாலேருந்து ஒரு 50 ருபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு 250 வந்து பிளெயின் ப்ளவுஸ்க்கும் அதே மாதிரி 500 வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இது ப்ரைஸ் மாறும். இன்னும் நல்லா இன்டீரியர் போனீங்கன்னா மொத்தமாக லைனிங் தைக்கவே 300 ரூபா தான் வாங்குறாங்கன்னு இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கவங்க வீட்டில் வச்சு தைக்கும்போது ஒரு 50 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கடை வச்சு தைச்சா கேட்குற காசை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுவே நம்ம வீட்டில் தைக்கும்போது நம்ம கேட்குற காசை வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. பார்கெயின் பண்ணி 50 குறைச்சி 10 குறைச்சி தான் நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ பட் பர்ஃபெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யாரும் பண்ணாத விஷயத்த நீங்கள் கொஞ்சம் புதுசாக பண்ணுங்கள். எந்த கார்மெண்ட் பண்ணாலுமே அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை கொஞ்சம் யோசிக்காமல் பரவாயில்ல இந்த அளவுக்கு அழகாக தைச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம தைச்சோன்னா இல்லை எந்த கார்மெண்ட் தைச்சாலும் இப்படி தான் நம்ம வந்து ப்ரொசீஜராக அதை அயர்ன் பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணி நீட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ராயேஜ் ஒரு வாட்டி அதை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபோல்டு, இது இப்போ காட்டுறேன். இன்னொரு வாட்டி ராயேஜ் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஃபோல்ட் பண்ணி இது எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ நார்மலாக ஹூக்கு தைக்கிறத விட இந்த மாதிரி ரெடிமேட் கைண்ட் ஆஃப் ஹூக்ஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கும்போது டெஃபினட்டாக உங்கள் கஸ்டமர் வந்து ஃபேசினேட் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, இவ்வளோ மெனக்கட்டி இவ்வளோ வேலை பண்ணி நமக்கு இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. பட் கையில் தைக்கிறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட் ஃபினிஷ் பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபினிஷ். லைஃப் வந்து நல்ல லாங் லைஃபாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் இப்போ லூப் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹூக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வரத்துக்கு வந்து நம்ம வி பட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து வெளி ஆள்கிட்ட வந்து ஹூக்கு லூப்பை தைச்சி கொடுக்காம, இல்லை நம்மளே உட்காந்து தைக்காம, நம்ம நார்மலாக மிஷினில் எப்படி தைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு பீஸ் வச்சோல்லையே, அது வந்து துணியோட நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டு, இப்போ எட்ஜில் ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து லூப் பட்டி வி பட்டி நான் தைக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஹூக் லூப் கட்டுறதுக்கு வந்து நம்ம அரை தேவைப்படும். அந்த டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம். ஸோ ஹூக்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து லூப் பக்கத்தில் ப்ரிட்டி சைட் ஆஃப் தி கார்மெண்ட் வச்சுட்டு, கரெக்டாக இந்த ஹூக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல வி பட்டி போடணுன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வி பட்டி எப்படி பண்ணுறது பாருங்கள். மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வி இருக்கு இல்லையா, அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வி மாதிரி தைக்கிறோம். கீழேருந்து ஒரு கொஞ்சம் ஆங்கிளாக வந்துட்டு இப்படி வி, நார்மலாக வி போடுவோம் இல்லையா, அதே சேம் வி தான் பாருங்கள், வி மாதிரி. ஸோ எப்போல்லாம் துணியை வந்து திருப்புறீங்களோ, நீடில் ட்ராப் பண்ணி ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி நம்ம இதை டர்ன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுச்சுன்னா லூப் பட்டி ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பிலீவ் மீ, எண்ட் ரிசல்ட் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். ரொம்ப நீட்டாக, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப அழகாக இருக்குது எண்ட் ரிசல்ட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோட கையில் ஹெம்மிங் தைக்காமல் அதை எப்படி ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். See you next time.